ஸ்டாலின் தான் தெரியுமா? தெரியும். சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களால என்ன முடியுமோ பண்ணுங்க. உங்களால முடிஞ்சா என் பணத்தை திருப்பி வாங்கி கொடுங்க. முடியுமா? 4.5 லட்சம் ரூபாய் லீஸ் அக்ரிமெண்ட் போட்டுட்டு எங்களை மட்டும் இல்ல ஒரு 2 பிளாட்டை காமிச்சு ஒரு ஆவடியில மட்டும் ஒரு 10 பேரை ஏமாத்திட்டான். அதுல போகாம கெருகம்பாக்கன்ற ஏரியாவில் அதே பர்சன் ஒரு 20 பேர் ஏமாத்திருக்கான். கிட்டத்தட்ட 3 crores நியர் பெரிய ஸ்கேம் பண்ணிக்கிறான். அவனை கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்சுவலா ஒரு 2 days முன்னாடி தான் அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அதுக்கப்புறம் சஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் வீடியோ எடிட் பண்ணாக்கா எங்களை மாதிரி எல்லாருமே வராங்க. ஒரே வீடியோ வராங்க. இன்னைக்கு வந்து அவனை டேஸ்ட் பண்ணி அவன் வண்டி பிடிச்சி டேஸ்ட் பண்ணி இங்க வந்தாக்கா போலீஸ் வந்து கொண்டு வச்சிட்டாங்க. இன்னைக்கு அவன் ஓப்பனா இருந்து சொல்றான், உங்களால என்ன ஆக்ஷன் வேணா எடுத்துக்கோங்க, நான் அக்கௌண்ட்ல வாங்கினதான் தரேன், நான் வாங்கல, ஒரு வீடியோ காமிக்கிறோம் நீ வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு புக்கு கொடுத்தாங்கன்றாங்க. அதாவது அவன் எப்படின்னா அவன் ஃபேமிலிக்காக என்ன பண்ணுவான்ற பேர்ல எல்லா ஃபேமிலி நடத்து நிற்க கேட்கறான். எனக்கு என்னதான் நியாயம் கிடைக்க போகுது? நான் சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுருவேன். என் லைஃப்ல 4 லட்சம்ன்றது பல வருஷத்தோட உழைப்பு. ஆனா அந்த காசை அவன் அசால்ட்டா எடுத்துக்கின்னு என்கிட்ட இல்ல, நான் வாங்கல, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்றான். ஒருத்தர் கேட்கிறாப்புல, ஐயா ஸ்டாலின் தெரியுமா? ஸ்டாலின் தெரியும் எனக்கு, நீ என்ன பண்ணுங்க பண்ணுங்க. ஐயா முதல்வரையா உங்க பேரை அவன் ஓப்பனா யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணான். என்ன சொல்றான்? சொல்லு, ஸ்டாலின் தான் தெரியுமா? தெரியும். சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களால என்ன முடியுமோ பண்ணுங்க. ஒரு காவலாக உள்ள விசாரிக்கிறாரு, அலட்சியமா பதில் சொல்றான். இத்தனை பேரோட கண்ணீருக்கு ஒரு வேல்யூ இல்ல. இவ்வளவு உழைச்சமை, இவ்வளவு பணம் யாராவது முடியுமா? இனி நான் ஆட்டோ ஓட்டா ஒரு நாள் 1000 பாடு போட்டோம். அது அவ்வளவு ஈஸியா? சொல்லுங்க. அவன் யார் தெரியுமா? சாதா தெரியாது, நான் படிச்சவன். எவ்வளவு அழகா பிளான் பண்ணி ஏமாத்தான் தெரியுமா? இவ்வளவு பேர் இருந்தும் அவங்க விசாரிக்கிறாங்க. அவ்வளவு கூலா உங்களால என்ன முடியுமோ பண்ணீங்க. என்கிட்ட இல்ல. அவனை தெளிவாகிறான். அக்கௌண்ட்ல வந்த பணத்துக்கு மட்டும்தான் பதில் சொல்ல முடியுன்றதால மத்த கையில வாங்கின காசு வாங்கலாம் ஈஸியா விஷயப்படுறான். நான் பொறுப்பே இல்லைன்றான். இந்த டாக்குமெண்ட் பவர் இல்லையா? ஸ்டாம்ப் பேப்பர் சும்மா விற்கிறாங்களா? எனக்கு புரியல. இந்த சீல் சைன்லாம் எல்லாம் சும்மா கேக்கா? அப்ப எந்த ஸ்டாம்ப் பேப்பர் நம்பி நாங்க எப்படி அக்ரிமெண்ட் போட முடியும்? எல்லாத்துக்குமே லீகல் போட முடியுமா? நோ புரோக்கர் ஆப்ல போட்டுருக்கு. அந்த கார்பரேட் கம்பெனிக்கார நோ புரோக்கர் பண்ணி கேட்டாக்கா அவங்க ஒரே சொல்றாங்க, கை வச்சிட்டாங்க. அவங்க கார்பரேட் கம்பெனில கை வச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒண்ணும் முடியாதுங்க. அப்ப என்னத்துக்கு அதெல்லாம்? எதுவுமே சரியில்லை. உங்களால முடிஞ்சா என் பணத்தை திருப்பி வாங்கி கொடுங்க. முடியுமா? முடியுமா? உங்களால முடியுமா? மீடியா உங்களால முடியுமா? காவல்துறையால முடியுமா? சட்டத்தால முடியுமா? கூட்டு விசாரிச்சுன்னு இருக்காங்க. மத்தியானத்துல இருந்து விசாரிக்கிறாங்க, டைம் கேட்கறாங்க. சரி, டைம் எடுத்துக்கிட்டோம். எனக்கு என் பணம் வருமா? எனக்கு இல்ல, இத்தனை பேர் வெல் பிளான்டா அவனுக்கு லோன் கொடுத்த பேங்க் எப்படி கொடுத்தாங்க தெரியல. ரெண்டாவது, அந்த லோனு அவனுக்கு கட்ட முடியல, பேங்க் நோட்டீஸ் வருதுன்னா தெரிஞ்சுக்கணுமே. அதுக்கு முன்னாடி அந்த 1 மாசத்துல எத்தனை பேர் ஏமாத்த முடியுமோ நல்லா பிளான் பண்ணி ஏமாத்திருக்கான். ரெண்டாவது, ஆமா லீஸு பணம் எல்லாம் வாடகை வரணும் கூட பிரெயின் வாஷ் பண்ணி லீஸ் அமௌண்ட் கேட்கறான். இது பண்ணிருக்கான். இதெல்லாம் தாண்டி இவன் தெளிவா பண்றான். இந்த டிப்ட் வந்து அவனுக்கே தெரியுது. உள்ள போனா கோர்ட் மூலியமா போனாக்கா ஒரு 2 வருஷத்துல வெளியே வந்துடலாம். அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா எங்களுக்கு போனதுதான். இதை வந்து நீங்க எப்படி சொல்றீங்கன்னா ஒரு 30 வருஷம் போடுங்க, எங்க வாழ்வரம் போயிடும். அவனுக்கு அப்படி கிடையாது இல்ல. ஏன்னா அவன் ஃபேமிலி சேவ் பண்ணிட்டான். அவங்க மைண்ட் செட் என்ன, உள்ள போவோம், 1 வருஷத்துக்கு ஜாமீன்ல வந்துட போறோம், அப்ப ஃப்ரீயா சுத்தலாம். அப்ப போனது தானே. என் குடும்பம் இவங்க இத்தனை பேர் குடும்பம் நடுத்துல நிக்க வச்சுட்டு அதெல்லாம் சுத்துவானா? இதெல்லாம் நீங்க எல்லாம் கேட்பீங்களா? அதெல்லாம் பண்ணுவீங்களா?